ஆஸ்திரேலியாவின் பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் நேற்று மர்மமான முறையில் புகைமூட்டம் ஏற்பட்டதை அடுத்து நூற்றுக்கணக்கான பயணிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விமான நிலையத்தின் ஒரு பகுதி அவசரமாக வெளியேற்றப்பட்டதுடன் தரையிறங்கிய விமானங்களுக்குள்ளேயே பயணிகள் நீண்ட நேரம் சிறை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் 1 மணி அளவில் விமான நிலையத்தின் வடக்கு முனையத்தில் உள்ள பயணப்பொதி மீட்பு பகுதியில் திடீரென தீ எச்சரிக்கை மணி ஒலிக்க தொடங்கியுள்ளது. அங்கிருந்த பயணிகள் புகையையும் ஏதோ ஒரு பொருள் எரிவது போன்ற வாசனையையும் உணர்ந்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் தீயணைப்பு படையினர் அப்பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அங்கு தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த மர்மமான புகை எங்கிருந்து வந்தது என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தினால் விமான நிலையம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல விமானங்கள் ஓடுதளத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் தரையிறங்கிய விமானங்களில் இருந்த பயணிகள் வெளியேற முடியாமல் மணித்தியால கணக்கில் உள்ளேயே முடங்கி கிடந்தனர். எங்களுக்கு என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லை. விமானங்களுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றோம் என டக்ளஸ் டாக்லி என்ற பயணி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மற்றொரு பயணியோ, ஆயிரக்கணக்கான மக்கள் விமான நிலையத்திற்கு வெளியே காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு போத்தல் தண்ணீர் கூட வழங்கப்படவில்லை. முறையான தகவல்களும் தரப்படவில்லை என விமான நிலைய நிர்வாகத்தின் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த மர்ம புகை சம்பவத்தால் விமான போக்குவரத்துகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்பட வேண்டிய ஜெட் 2 விமானம் மாலை 4:15 மணி வரை தாமதமானது. இதேபோல ஏனைய சில விமான சேவைகளிலும் கால தாமதம் ஏற்பட்டு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாதது பயணிகளிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது.